இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். வழமை போலவே கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எதிரணிகளின் ஆட்சியேறும் கனவு நனவாகாது, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. ஆட்சி பீடம் ஏறுவோம் என்ற நாமம் சஜித் ரணில் தரப்புகளின் கனவு என்றுமே நனவாகாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பதிவாகி இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் காது குத்து என சென்றவர் வைத்தியர்களின் தவறால் மரணம், யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. காது குத்து என யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் வைத்தியர்களின் தவறால் உயிரிழப்பு சம்பவித்ததாக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் யாழில் ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், தரம் 9 வரை கல்வி சீர்திருத்தம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. செம்மியன் பற்றில் மோட்டார் குண்டொன்று அடையாளம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியோடும் 3 ராக்கெட் லான்ச்சர் மட்டக்களப்பில் மீட்பு. மட்டக்களப்பு குடும்பிமலை பிரதேசத்தில் பாதுகாப்பாக நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்வீடன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 ராக்கெட் லான்ச்சர் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. விசேட அதிரடிப்படையினர் இதனை மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். புலனறுவை இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குடும்பிமலை பிரதேசத்தில் அரங்கலாப விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து நிலத்தை தோண்டி ஆயுதங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும், போதைப் பொருட்களுடன் சுன்னாகத்தில் 2 கைது என்ற செய்தியோடும் 17ஆம் திகதி எம்பிக்களின் ஓய்வூதிய ஒழிப்பு சட்டமூலம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் சண்டிலிப்பாயில் வாய்க்கால் துருசில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு. சண்டிலிப்பாய் அத்துரான் வாய்க்கால் துருசில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று சனிக்கிழமை மீட்கப்பட்டிருக்கிறது. இதில் இளவாலையை சேர்ந்த நிதி நிறுவனம் ஒன்றில் கடமை புரியும் தேவதாஸ் புரிசோத் வயது 35 என்ற இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் என்ற செய்தி. இவை வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சைபர் குற்றங்களை கையாள புதிய போலீஸ் பிரிவு என்ற செய்தியும், இலங்கையை இந்தியா ஒருபோதும் கைவிடாது ரெயில்வேனிடம் உறுதி வழங்கினார் ஜெய்சங்கர். இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தியும், அந்தூரியம் செடிகளுடன் 2 கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாமலின் இனவாத அரசியல் இனி எடுபடாது, ஆளும் கட்சி எம்பி விலாஸ். மக்களை பற்றி கதைப்பதற்கு நாமலுக்கு எந்த அருகதையும் இல்லை. நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், விளையாட்டு செய்திகளுக்குள் T20 உலகக்கிண்ண தொடரை வெற்றியுடன் ஆரம்பித்தது பாகிஸ்தான் என்ற செய்தியும் காணப்படுகிறது. டித்வா புயலினால் அனாதையான சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வருகை. டித்வா காரணமாக தாய், தந்தை அல்லது இருவரையும் இழந்து 103 சிறுவர்கள் நாட்டில் இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கவலைக்கிடமான நிலை குறித்து விரிவாக விளக்கியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரி இன்றைக்கு வேரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே சுதந்திர தின கரிநாள் போராட்டங்களும் இனவாத சக்திகளின் எச்சரிப்பும் என்று அபிமன்ஜுவினுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுரையின் ஆரம்பத்திலே, நான் ஸ்ரீலங்கன் இல்லை, வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது. பாலஸ்தீனரின் கையில் இருப்பது போல் இஸ்ரேலிய கடவுச்சீட்டை போல சோதனை சாவடிகளை கடக்க என்னிடம் ஒரு அடையாள அட்டை இருக்கிறது. ஈராக்கியரிடம் இருக்கும் அமெரிக்க அடையாள அட்டையை போல செலவு செய்ய என்னிடம் சில நாணய குட்டிகள் இருக்கின்றன. சிறிய பிரஜைகளிடம் இருக்கும் பிரெஞ்சு நாணய குட்டிகள் போல. என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது, மணிப்பூரில் ஒலிக்கும் இந்திய கீதம் போல. என்னுடைய மண்ணில் ஒரு கொடி ஏற்றப்படுகிறது, திபெத்தில் பறக்கும் சீன கொடி போல. என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்திரை இருக்கிறது, மியன்மாரியரின் கையில் தீயால் இடப்பட்ட காயத்தை போல என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. 78 ஆண்டுகளாக தமிழினம் தனது உரிமைக்காக உலகில் உள்ள அனைத்து வகையான போராட்ட வடிவங்களையும் எடுத்திருந்தாலும் தமிழினத்துக்கான சுதந்திரம் இன்று வரை கிடைக்கவில்லை என்று அபிமன்ஜுவினுடைய அந்த பிரதான கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆளடி மாநாட்டிலே திருமணங்கள் குழம்புவதற்கு வீடியோ எடுப்பதே காரணம் என்ற தலைப்பிலே ஆதித்தன் அவர்களுடைய ஆளடி மாநாடு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பியாசர் பதில்கள் பக்கத்திலே மன்னாரை சேர்ந்த காயா அவர்கள் இப்போதைய இளைஞர்களுக்கு அறிவுரை கூற முடியவில்லையே வியாசரை என்ற கேள்விக்கும், ஒல்லிக்குச்சி உடம்பு, ஆளை விட 5 மடங்கு பெரிதான ஷர்ட், ஜீன்ஸ், 5 மாதம் முடிவெட்டாமல், சீப்பு போட்டு அதை வாராமல், எண்ணெய் தண்ணி காட்டாமல், கோழி குப்பையை கிளறியது போல் கையால் கிளறிய தலை, கட்டாயம் காதொன்றில் தோடு, களத்தில் ஒரு நாய்ச்செயின், வெளியே தெரியும்படி பச்சை குத்தி, வெத்திலை பாக்கு போட்டு வாயில் குமட்டியபடி பல்சர் மோட்டார் சைக்கிளில் பறப்பான். விபத்தில் இறப்பதற்கான 10 பொருத்தமும் இருக்கும். அவன் யார் சொல்லி எதை கேட்க போகிறான்?
கெடுகுடி சொற்கேளாது அவ்வளவுதான் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தீட்டிய மரத்திலேயே கூர்மையை சோதிக்கலாமா வியாசரே என்று உரும்புராயை சேர்ந்த மகாலட்சுமி அவர்களுடைய கேள்விக்கும் தவறுதான், ஆயினும் தான் கூர்மையாக்கப்பட்ட மரத்திலேயே தனது கூர்மையை பரீட்சிப்பது சுலபம் என நினைத்து விடுகின்றன சில கத்திகள். அது சில நேரங்களில் தன்னை கூர்மையாக்கிய மரத்தை அழித்து விடுகிறது. பல நேரங்களில் தன் வலிமை அறியாமல் ஏடாகூடமாக அந்த மரத்தில் தன் பலத்தை காட்டி பல்லை உடைத்து விடுகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்பார்கள் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். கோண்டாவிலை சேர்ந்த கஜீவன் அவர்கள் சில கடைகளில் 15 மணி நேரம் வேலை வாங்கிவிட்டு ஊதியம் மிக மிக குறைவாக கொடுக்கின்றார்களே வியாசரை என்ற கேள்விக்கும் இவ்வாறான கொடியவர்கள் இப்போதும் இருக்கவே செய்கிறார்கள். ஒரு விடயத்தை இங்கு கவனித்துக் கொள்ளலாம். அதாவது பணம் படைத்தவர்கள் அநேகரை பாருங்கள், மிகவும் கெட்ட குணம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். கஞ்சியில் பயராய் ஆங்காங்கே சில நல்லவர்கள் இருந்தாலும் பல பணக்காரர்களுக்கு நல்ல குணம் இருப்பதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கடவுள் கணக்கென்று கொண்டு உண்டு. இது இவர்களே அல்ல, இவர்கள் பரம்பரையே பாதித்தே தீரும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். சுதந்திர தின கரிநாள் மற்றும் கிவுலோயா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் பற்றி வியாசரின் கருத்து என்ன என்று கிளிநொச்சியை சேர்ந்த பத்மநாத் அவர்களுடைய கேள்விக்கும் இலங்கையில் சுதந்திரம் மலர்ந்து 78 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இந்த பூமியில் தமிழினம் அடிமைப்பட்ட இனமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது. இதை விதிப்பயன் என்று கூறிவிட முடியாது. காலம் காலமாக அரியணை ஏறிய இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழினத்தை அடிமை இனமாகவே நினைத்தனர். இதனால் இலங்கையில் போர் வெடித்தது. அதனால் தமிழர்கள் தமது சுதந்திரத்தை இழந்தனர், சிங்களவர்கள் தமது நிம்மதியை இழந்தார்கள் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல உரும்புராயை சேர்ந்த விஜயதரன் அவர்கள் என் கனவு யாழ், அங்கையனை தற்போது காணவில்லையே வியாசரை என்ற கேள்விக்கும் யார் எதை சொன்னாலும் அங்கையனிடம் சிறந்த அரசியல் அணுகுமுறை இருந்தது என்பதை கூறித்தானாக வேண்டும். நாகரிகமான முறையில் அரசியல் விமர்சனம் செய்யும் குணம் அவரிடம் இருந்ததை அவரின் பேச்சுக்களில் தெரிந்து கொள்ளலாம். அங்கேயன் அணி என்ற அலை அனுர அலை போல அடித்த காலங்களும் யாழ்ப்பாணத்தில் உண்டு. என்ன செய்வது, அவர் சேர்ந்த கூட்டம் தமிழினத்துக்கு விரோதமான கூட்டம் என்பதால் அவரால் தமிழர் பிரதேசத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆதலால் யாழ் கனவு பாழாகிவிட்டது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கீரிமிலையை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் நமது நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வியாசர் என்ற கேள்விக்கும் ஒரு திரைப்படத்தில் வடிவேலும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பார். ஒரு நாள் அவரை ஒரு பெரியவர் வேலை எதுக்கும் போகாமல் சும்மா இருக்கிறாயே என்பார். அதற்கு வடிவேலும் ஒரு 5 நிமிடம் உன்னால் சும்மா இருக்க முடியுமா என்று கேட்டதுடன் வேலை எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பதன் கஷ்டங்களையும் விளக்குவார். வந்தவர் பிச்சை வேண்டாம் நாயைப்பிடி என்று ஓடுவார். நமது அரசியல்வாதிகளை சும்மா இருக்க செய்தால் எல்லாம் சுகம், ஆனால் அவர்களால் சும்மா இருக்க முடியாதே என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டதும் பிள்ளையான் கைதும் என்றும் மா பிரான்சிக் சுதந்திர பத்திரிகையாளர் அவருடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அறிவுரை பக்கத்திலே வன்மத்தை கொட்டும் கழிவு வாய்க்கால்களாக சமூக வலைத்தளங்கள் பேராண்டி என்று மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் ஜூத பெண் ஒருத்தி விபச்சாரம் செய்தாள் என்ற குற்றம் சாட்டி அவளை இயேசுநாதரிடம் அழைத்து வருகிறார்கள். இவள் தவறானவள், இவளை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என கோருகின்றனர். இப்போது இயேசுபிரான் உங்களில் யார் நிரபராதியோ அவர்கள் முதலில் இந்த பெண் மீது கல்லறியுங்கள் என்கிறார். அப்போது அந்த பெண் மீது எவரும் கல்லறியாமல் தலை குனிந்தபடி அந்த இடத்தை விட்டு சென்றனர். கற்புணரி என்பது பெண்களுக்கு மட்டுமானதில்லை, அது ஆண் மக்களுக்கும் உரியது என்று எமது ஆசான் நாடக பேராசான் குழந்தைமா சண்முகலிங்கம் அடிக்கடி கூறுவார். ஓம் பேராண்டி, ஒரு விஷயம் தொடர்பில் பேசலாமா வேண்டாமா என்று மனசு குழப்பமாயிருந்தது. ஆனாலும் பேசித்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 கிழமையா ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில அதிகமாக பகிரப்பட்டது. அது பாடசாலைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதால அதை நீயும் அறிந்திருப்பாய். ஓம், கொழும்பில் இருக்கிற ஒரு சிங்கள பாடசாலையில மாணவன் ஒருத்தரோட அங்க படிப்பிக்கிற சில டீச்சர்மாருக்கு தவறான உறவு இருந்தது என்றுதான் இந்த செய்தி. பேராண்டி, இது மாதிரியான விஷயங்கள் கஞ்சிக்குள்ள பயிறு மாதிரி எங்கேயாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட விலகல் நடத்தைகளை நாங்கள் தூக்கி பிடிச்சு அதை சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதிலும் குறிப்பிட்ட விஷயத்தோட தொடர்புடைய என்ற புகைப்படம் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பகிர்றது பெரிய மனித உரிமை மீறல். பேராண்டி, சமூக வலைத்தளங்கள் என்றது வன்மத்தை கொட்டுகிற களமாகிட்டது. அதுகளை கட்டுப்படுத்தாட்டி அது எங்களோட சமுதாயத்தை கந்தறுத்து போடும். இப்ப சமூக வலைத்தளங்களில் யாரும் எதுவும் எழுதலாம் என்றாகிட்டு அதால தங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காட்டி அவரை வசைபாடுகின்றதிலும் தங்களுக்கு பிடிச்சவங்களை போற்றி புகழ்பாடுவதிலும் பலர் முனைப்பாக நிற்கணும். ஒருத்தரை பற்றி புகழுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருத்தரை தூற்றுறதுக்கு எவருக்கும் உரிமை இல்லை. ஒருத்தர் தவறு செய்தாரா இல்லையா என்றதுக்கு சட்டம் இருக்குது. இப்ப சமூக வலைத்தளங்கள் அதை தங்களோட கையில் எடுத்துட்டினா அந்த பள்ளிக்கூட டீச்சர்மார் என்ற பிரச்சனையை தூக்கி பிடிச்சு சமூக வலைத்தளங்களில் பகிர்பவர்களிடம் இயேசுபிரான் கேட்ட மாதிரி நான் கேட்கிறேன். நீங்கள் 100% சுத்தமானவர்கள் என்றால் அந்த விஷயத்தை பகிருங்கோ, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக விளம்பரிகளுடைய பலருடைய ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.
வலம்புரியின் மருத்துவ சுடர் சுகமான விடியல் பகுதியிலே முடக்குவாதத்திலிருந்து மூட்டுக்களை மீட்க என்றும் டாக்டர் ஏ நாரணி மூட்டுவாத வைத்திய நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் 7 பேரில் ஒருவருக்கு மனநல பாதிப்பு, திடுக்கிடும் தகவல்கள். உலக சுகாதார அமைப்பின் மதிப்பீடுகளின்படி உலகில் 7 பேரில் ஒருவருக்கு மனநல பிரச்சனை இருக்கலாம் என்று அங்கொடை தேசிய மனநல நிறுவனத்தின் இயக்குனர் வைத்தியர் தம்மிக்கு அழகப்பெரும தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தான் பள்ளிவாசலில் குண்டுவெடிப்பு, 31 பேர் உயிரிழப்பு, 169 பேர் காயம். ஓமானில் ஈரான் அமெரிக்கா மறைமுக பேச்சுவார்த்தை என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. பலமுறையுடைய ஆசிரியர் தலையங்கமாக சுற்றுலா மையங்களை காட்சிப்படுத்துங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். மீனவ படகுகள் மீதான தாக்குதல் தொடர்ந்து விசாரணை முன்னெடுப்பு, கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் 2 மீனவ படகுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ் போதனா வைத்தியசாலையில் 2 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி மரணம் என்ற செய்தியும், களுத்துறையில் சீமேந்து கலவை இயந்திரத்தில் சிக்குண்ட இளைஞர் மரணம் என்ற செய்தி, அதேபோல கண்டி ஹெலகாவில் மின்சாரம் தாக்கியதில் தாயும் மகளும் மரணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அறுவடைக்கு முன்பே அத்துமீறும் கால்நடைகள், விவசாயிகள் கவலை. கரவட்டி கமநல சேவைகள் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் நெல் அறுவடை காலங்கள் முழுமையாக முடிவடைவதற்கு முன்னரே கால்நடைகள் வயல் நிலங்களுக்குள் மேய்ச்சலுக்காக விடப்படுவதாக இதனால் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்வதாகவும் அப்பகுதி விவசாய பெருமக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. விளம்பரனுடைய விளையாட்டு செய்திகளாக ருத்ர தாண்டவம் ஆடினார் வைபவ் சூரியவன்சி, இளையோருக்கான உலக கிண்ணத்தை சுவீகரித்தது இந்தியா என்ற செய்தியும், மகளிர் பிரீமியர் லீக் டெல்லியை வீழ்த்தி மீண்டும் சாம்பியனை கைப்பற்றியது பெங்களூர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக சுமந்திரனின் அணுகுமுறையால் தமிழ் தேசிய சக்திகள் சிதறடிப்பு, ஆய்வாளர் ஜோதிலிங்கம் குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பு நலன்சார் அரசியலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தடையாக இருக்கின்றார் என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். சுமந்திரனின் அணுகுமுறையால் தமிழ் தேசிய சக்திகள் சிதறடிக்கப்படுகின்றன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய உட்கட்சி மோதல்கள் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் மாற்றங்கள் குறித்து ஜோதிலிங்கம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது முறையான அரசியல் குழு தீர்மானம் இன்றி சுமந்திரனின் தன்னிச்சையான முடிவாகவே தெரிகின்றது. நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ள கட்சியின் தற்போதைய கட்டமைப்புகளுக்கு இத்தகைய முடிவுகளை எடுக்க தார்மீக அதிகாரம் இல்லை. ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதன் பின்னணியில் இராணுவ தளபதிக்கு வாக்களித்த விவகாரம் ஒரு சாக்கு போக்கு மட்டுமே. உண்மையான காரணம் சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பு நலன்சார் அரசியலுக்கு ஸ்ரீதரன் தடையாக இருப்பதே ஆகும். புதிதாக நியமிக்கப்பட்ட சாணக்கியன் தமிழ் தேசிய உணர்வுகளுக்கு புறம்பானவர் என்றும் அவர் தென்னிலங்கை அரசியலை மையமாக கொண்டவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கிவுல் ஓயா திட்டம் தவறானது, ரிசாத் பதியுதீன் சுட்டிக்காட்டு. பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படும் கிவுல் ஓயா திட்டம் பிழையானது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா சாலம்பை குளத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதராசாவினை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தியும், முல்லைத்தீவில் களஞ்சியங்களில் 304 மெட்ரிக் டன் நெல் தேக்கம், இதனால் நெற்கொள்வனவு தாமதம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்ச போன்றவர்களின் இனவாத அரசியலுக்கு இடமில்லை, ஆளும் கட்சி திட்டவட்டம். இனவாதத்துக்கு இந்நாட்டில் இடமில்லை, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இனவாத அரசியல் செய்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலையாகும் அரசியல்வாதி தான் என காட்டிக்கொள்வதற்கு நாமல் ராஜபக்ச முற்படுகின்றார். தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் பாராளுமன்றம் வருவதற்கு தத்துணிவற்ற நபரை இன்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக மலையக மக்களின் நிலைக்கு பிரித்தானியாவே பொறுப்பு, மனோ கணேசன் சுட்டிக்காட்டு. மலையக தமிழர்களை இலங்கைக்கு அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியில் அவர்களின் தற்போதைய நிலைக்கு பிரித்தானியா வரலாற்று ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு
கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கை நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். டித்வா சூறாவளிக்கு பின்னரான அரசாங்கத்தின் 50 லட்சம் ரூபாய் தேசிய வீட்டு மறுசீரமைப்பு திட்டத்திலிருந்து மலையக மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மலையக மக்களை தேசிய திட்டங்களுக்கு உள்ளீர்க்காமல் இந்திய உதவி திட்டங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்துவது அவர்களை 2ஆம் தர பிரஜைகளாக நடத்துவதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்புகளை திணிப்பதன் மூலம் மலையக மக்களின் நில உரிமையை அரசு தட்டி பறிக்க முயல்கிறது. இதனை தமது கூட்டணி வன்மையாக எதிர்ப்பதுடன் மக்களுக்கு சொந்தமான காணி உரிமையுடன் கூடிய வீடுகளையே கோருவதாகவும் அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக சூழ்ச்சி மூலம் ஆட்சியை தக்க வைக்க மாட்டோம் கூறுகிறார் ட்ரில்வின் சில்வா என்றொரு செய்தியும், டித்வாவினால் பெற்றோரை இழந்துள்ள 103 சிறுவர்கள் என்றொரு தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அவசர கால சட்டத்தை உடன் நீக்க வேண்டும், ட்ரவூப் கக்கிங் எம்பி வலியுறுத்தல். அரசாங்கம் சாதாரண சட்டத்தின் கீழ் செய்ய முடியுமான நடவடிக்கைகளையும் கூட அவசர கால சட்டத்தை காரணம் காட்டி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் அவசர கால சட்டத்தை நீடிப்பதில் எந்த பயனும் இல்லை, அதனை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவசர கால சட்டத்தை நீடித்தது மக்களின் எதிர்ப்பை அடக்கவே, கஜேந்திரகுமார் எம்பி எதிர்ப்பு என்றொரு செய்தியும், பேராசிரியர் பிரதீபராஜாவிற்கு வானிலை வல்லோன் விருது வழங்கப்பட்டது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜாவிற்கு நம் மண்ணின் வானிலை வல்லோன் என்னும் கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று முன்தினம் இணையத்தின் தலைவர் சுகிர்தராஜ் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதன் போதே பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மது போதையில் வாகனம் செலுத்திய 422 சாரதிகள் போலீசாரால் கைது. போலீசாரால் முன்னெடுக்கப்படும் நாளாந்த சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று முன்தினம் மாத்திரம் 27 வழக்குகளின்படி 430 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் வெளியிட்ட ஊடக அறிக்கையின்படி இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது சந்தேகத்தின் பேரில் 524 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக புங்குடுதீவில் வாள்களுடன் இளைஞர்கள் 2 கைது என்ற ஒரு செய்தியும், 2025 போதைப் பொருள் மற்றும் ஆயுத சுற்றி வளைப்புகள் அதிகரிப்பு, போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அம்பாறை மட்டக்களப்பில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று ஒரு வானிலை சார்ந்த தகவல்களுடன் பெண்கள் சிறுவர்கள் நலனுக்காக ஒருங்கிணைந்து செயற்படுங்கள், அமைச்சர் சரோஜா ஆலோசனை. தனித்தனியாக செயற்படாமல் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நலனுக்காக ஒருங்கிணைந்து அழகாக இணைந்து செயற்படுவது மிகவும் அவசியம் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துடன் இணைந்ததாக மகளிர் மற்றும் சிறுவர் துணைக்குழு அமைப்பது தொடர்பான கூட்டம் மகளிர் மற்றும் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. வெளிக்கள உத்தியோகத்தர்களின் முக்கிய பொறுப்பு அபாயங்களை முன்கூட்டியே இனங்காண்பதாகவும் அதன் மூலம் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் உரிமை மீறல்கள், குற்றச்செயல்கள் மற்றும் ஆபத்தான நிலைகளை தடுப்பதற்கு முடியும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இந்தியாவை தீவிரமாக காதலிக்கும் அரசாங்கம் சாமர சம்பத் எம்பி சாடர். கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் இந்தியாவை தீவிரமாக காதலிக்கும் அரசாங்கமாக அனுருகுமார அரசாங்கமே உள்ளது. இந்தியாவின் விருப்பு வெறுப்புக்கு அமையவே அரசாங்கம் செயற்படுகிறது. இவர்களுக்கு வெட்கம் இல்லையா என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்றொரு செய்தியும், பெண் எம்பிக்களுக்கு எதிரான அவமதிப்புகளை தடுக்க யோசனை என்றொரு தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கரவலை மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் நீடிப்பு. உளவு இயந்திரங்களுடன் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் நேற்று 3வது நாளாகவும் நீடித்தது. முல்லைத்தீவு மற்றும் கொக்கலாய் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த கரைவலை மீனவர்கள் கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். தமது பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமேகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து நேற்று முன்தினம் கொழும்பு பேராயர் மல்கம்
ரஞ்சித் கர்தினால் ஆண்டாகையை சந்தித்து தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அத்துடன் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் நேற்று முன்தினம் மாலை மீனவர்கள் நடாத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையிலேயே மீனவர்களின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பாரம்பரிய கலையை கற்பதில் எமது இளம் தலைமுறையினர் காட்டும் ஆர்வம். வடக்கு மாகாண ஆளுநர் பாராட்டு. தமிழரின் பண்பாடு மற்றும் கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கும் கலை வடிவங்களில் பரதநாட்டியம் முதன்மையானது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் மற்றும் ருத்ர தாண்டவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட இத்தகைய பாரம்பரிய கலையை கற்பதில் எமது இளம் தலைமுறையினர் காட்டும் ஆர்வம் எமது கலை கலாச்சாரத்தின் இருப்பை உறுதி செய்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ் அரசு எதை நோக்கி செல்கிறது, ஸ்ரீதரன் மௌனம் கலைப்பாரா என்ற தலைப்பிடலோடு நல்லூரான் அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை நிலையிலிருந்து தேசிய நலனுக்காகவே கருத்தொருமிப்புக்கு என்ற தலைப்பிடலோடு கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களினுடைய கட்டுரையும் ஸ்ரீதரன் பதவி நீக்க விவகாரத்தில் தமிழரசு தலைமை பீடத்தின் முன்னுக்கு பின் முரண் அம்பலம் என்ற தலைப்பிடலோடு பனங்காட்டான் அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழர் பகுதியில் அமையும் நீர்த்தேக்க திட்டத்தை தமிழர்களை எதிர்ப்பது ஏன் என்ற தலைப்பில் கிவுல் ஓயா திட்டத்தின் நன்மை தீமை குறித்து ரஞ்சன் அருண் பிரசாத் அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பஞ்ச மா தந்திரங்கள் என்ற தலைப்பிடலோடு நிலாந்தன் அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. ஸ்ரீதரனுக்கு எதிராக மிக நுட்பமான மிக புத்திசாலித்தனமான மிக தந்திரமான சதிச்சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு உட்கட்சி முரண்பாட்டை கையாள்வதற்கு இவ்வளவு தந்திரமும் இவ்வளவு புத்திசாலித்தனமும் இதற்கு முன் பிரயோகிக்கப்பட்டதில்லை என உள்ளூர் அரசியல் பேசுவதாக அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நடுக்கடலில் இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்கியதாக இலங்கை மீனவர்கள் குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் இலங்கை கடற்பரப்பிலேயே நடந்தது. காலி பிரதேசத்திற்கு நேராக மேற்கு கடற்பரப்பில் இந்த சம்பவம் நேர்ந்தது. இது நமக்கு புதுமையாக உள்ளது. இந்த கப்பல் நமது நாட்டு ரேடார் கட்டமைப்பில் நிச்சயமாக பதிவாகி இருக்கும் என்ற தலைப்பிடலோடு அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சீனாவின் மேற்குலகு நோக்கிய நட்புறவு, அமெரிக்காவில் இருந்து தூர விலகும் ஐரோப்பா என்ற ஒரு சர்வதேச கட்டுரை ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய கட்டுரையாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இன மொழி மத அடிப்படையில் சட்டம் பயன்படுத்தப்படக்கூடாது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சட்டம் முறையாக செயற்படுவது பாராட்டத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பல இந்து குருமார்கள் சிறையிலேயே இறந்தார்கள். ஆகவே இன மொழி மற்றும் மதத்தை அடிப்படையாக கொண்டு சட்டத்தை பாவிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் மதுவெறி திணைக்களத்தின் வருமான சேகரிப்பு சீரமைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இலங்கை மீனவ படகுகள் மீது தாக்குதல் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுப்பு. கடற்தொழில் பிரதி அமைச்சர் தகவல். இலங்கை கடற்பரப்பில் 2 மீனவ படகுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கிடைக்கப்பட்ட விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடாத்தப்படுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக நீதி அமைச்சுக்கு முன் நேற்று போராட்டம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வளம் தினக்குரல் பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, பருவமழையால் இடைநிறுத்தப்பட்டிருந்த செம்மணி புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு நாளை திகதி தீர்மானிக்கப்படும். பருவ பெயர்ச்சி மழை காரணமாக செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு தள குழிக்குள் தேங்கி நிற்கும் வெள்ள நீரானது நாளைய தினம் நீரிறைக்கும் இயந்திரம் மூலம் வெளியேற்றப்பட்டு அகழ்வு பணியை ஆரம்பிப்பதற்கான திகதியும் நீதவானால் தீர்மானிக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது என்ற செய்தியும், டித்வாவினால் பெற்றோரை இழந்துள்ள 103 சிறுவர்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, இரணைதீவு கடற்பரப்பில் 7 மீனவர்கள் கைது என்ற செய்தியும், அதேபோல யாழ் தினக்குரல் நடாத்திய பரிசு கூப்பன் போட்டியில் 1ஆம் இடத்தை பெற்றவருக்கு நியூ மைதிலி ஜுவல்லர்ஸ் தங்க நாணயம் வழங்கி கௌரவித்தது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் நடுத்தர அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படும் வாய்ப்பு, பீதியடைய தேவையில்லை, விழிப்புணர்வுடன் இருக்கலாம். இலங்கையில் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தமைக்கான சான்றுகள் உள்ளதாக கூறியுள்ள பேராசிரியர் பிரதீபராஜா, நடுத்தர அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் என்ற செய்தியில் காணப்படுகிறது. இதுதான்
தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மக்களின் எதிர்ப்பை அடக்கி ஒடுக்கவே அவசரகால சட்டம், என்பிபி அரசை சாடிய கஜேந்திரகுமார் என்ற செய்தியும், அந்தூரியம் செடிகளுடன் 2 கைது என்ற செய்தி, 2025 ஆயுதங்களுடன் அதிகமானவர்கள் கைது, போலீஸ் மா அதிபர் தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.